ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். வலிகளை பற்றி பேசப்படும். இன்னைக்கு சில வலிகளை பற்றி பார்க்கலாம். வலிகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல பிரச்சனைகள் அதிகமாக போயின்னு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ், நம்ம சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கொடுமையான ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ள ஒரு மோன் தோணுது. அதுதான் உண்மை, ரியல் ஃபேக்டே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம், கர்நாடகாவில் பெங்களூரில் நடக்கிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறை ஆய்வு செய்து அவங்கள செக் பண்ணி பார்க்குது. குறிப்பிட்ட ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையே கொடுமையான ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு யாராலையுமே பதிலே சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த மொத்த நாடும் சந்திப்பு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில திரும்பி பார்க்குற மாதிரி பெங்களூர்ல நடக்கிற அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். HIV தொற்று 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இது சாதாரணமான விஷயமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். முதல்ல HIV எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த சில விஷயங்கள்னால தான் அந்த HIV தொற்று வரும். முதல்ல உடலுறவு பாதுகாப்பு இல்லாம பண்றது, பாதுகாப்பு இல்லாம உடலுறவு கொள்வது, இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனு. அடுத்த விஷயம் எல்லாமே. இந்த HIV எப்படி பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லி ரீசன் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். இந்த உடலுறவுல பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். உடலுறவுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருக்குமே அந்த ஹியூமன்னா அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான விஷயம். இது கடவுளுடைய படைப்பு, அப்படிதான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங்க்கு நம்ம எல்லாருமே இது வரும். அப்போ உடலுறவு, நீங்க உடலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸை ஒருத்தர் ஷேர் பண்றது போல எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா இருக்கும். இதுதான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அறிவுரை. நீங்க சரியா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. இதுதான் உண்மை. ஆனா அடுத்த ஸ்டேஜ் தான் ஊசி மூலியமா, தாய் மூலியமா, இல்ல ரத்தம் மூலியமா இந்த மாதிரி பரவுற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டாபிக்கே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் விஷயமே தெரிஞ்சிச்சு. இப்போ HIV தொற்று பாசிட்டிவ்னு வந்திருக்கு. யாருக்கு? 7000 பேர். 18 வயசுலேருந்து 25 வயசு பசங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 பேருக்கு, 1-2 பேர் எல்லாம் இல்லை, 7000 பேருக்கு, 7000 இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, இவங்களுக்கு HIV தொற்று பாசிட்டிவ்னு வந்திருக்கு. வாய், இது என்ன காரணம்? காரணம் ஒண்ணுதான். இந்த சுகாதாரத்துறை அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள், இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா பசங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வீட்டை விட்டு தனியா போறாங்க. வீட்டுடைய பாதுகாப்பு இல்லாம தனியா வாழ கத்துக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்க, இது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தா கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் உண்மை. இது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். நம்முடைய ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய ரெஸ்பான்ஸ். இதுதான் உண்மை. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன ஒரு வழிமுறையை சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த HIV பத்தி இருக்கும்போது பெரிய ஒரு பயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே பயந்து போன ஒரு விஷயம் தான் இந்த HIVங்கிறது, இந்த தொற்று. ஏன்னா இது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இதுதான் உண்மை. அதுக்கு அந்த வியாதியை அழிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இறந்து போயிடுவாங்க. அதை பார்த்து பயந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வாழ்க்கை முறையை மாற்றலாம், உங்களுடைய சுதந்திரம் தான். அப்போ சில பாதுகாப்பு இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு நீங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே சொன்னாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு தான். முதல்ல வாழ்க்கை முறைங்கிறது நம்மளுடைய டிசிப்ளின் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நம்ம சுத்தமா இருக்கிறது, சுகாதாரமா இருக்கிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பான விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம், பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொல்றோம்? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி வந்துருச்சு. முதல்லலாம் ஒரு பசங்கள்லாம் பசங்க சரி வீட்டில் யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்யணும்னா மறைச்சி செய்வாங்க. ரொம்ப அது சொல்லவே முடியாது, அவ்வளோ மறைமுகமான ஒரு விஷயத்துல தான் அந்த விஷயத்த செய்யவே ஆரம்பிப்பாங்க. இதுதான் உண்மை. அந்த மறைமுகமான ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு யாருக்குமே தெரியாம அப்படி பண்ணோம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அப்படிதான் வச்சிருக்காங்க, அப்படிதான் இருக்கு. ஏன்னா மொபைல் நம்ம கையில இருக்கு. அந்த மொபைல்ல எது வேணாலும் பார்க்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பசங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிறாங்க. குறிப்பிட்ட சில தவறுகள்னால அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறுது. இந்த மாறுறதுக்கான காரணம் என்னதான் நம்ம அரசாங்கத்தை சொன்னாலும், என்னதான் நம்ம மற்றவங்களை சொன்னாலும், நம்மளை தான் நம்ம திருத்திக்கணும். நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். ஏன்னா நம்ம தான் அதுக்கு காரணமா இருப்போம். நம்மளுடைய பெற்றோர்கள் தான் அதுக்கு காரணமா இருப்பாங்க. நம்ம எதை செய்யறோமோ, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அது முளைக்கும். அப்போ நம்ம சொல்ற விஷயம், அறிவுரை நல்ல விதத்துக்கு இருக்கும். நான் இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே விஷயத்தான் சொல்லின்னு இருக்கேன். நல்லது செய்யுங்க, நல்லது நினைங்க. அந்த நல்லதுல எல்லாமே அடங்கும். இப்போ இந்த தவறான ஒரு பிம்பம் தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிடுச்சு. தவறு தானே இப்படி நம்மளை உருவாக்கி இருக்கு. அப்போ தவறுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வாழ்க்கை முறையை நம்ம டிசிப்ளின்டா மாத்தினாவே போதும். அதை செஞ்சாவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இதுதான் உண்மை. ஸோ தயவு செய்து புரிஞ்சு அதை செயல்படுத்த பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லேருந்து விடிவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தா மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கு. வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம அரசாங்கம் அது சரிப்படுத்துதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த படிப்புடைய விஷயம், அந்த படிப்பே இங்கே சரியாக யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கமும் சரி, இந்த பீப்புள்ஸும் சரி, எல்லாருமே ஒற்றுமையா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாதான் அடுத்த தலைமுறை நல்ல விதமான ஒரு தலைமுறையா மாறும். இல்லைன்னா நம்மளும் பின்தங்கி போற லிஸ்ட்ல நம்மளும் உருவாயிடும். ஆல்ரெடி அப்படிதான் போயின்னு இருக்கு. அது போகாம இருக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதுதான் நம்ம எடுக்கணும். ஸோ தயவு செய்து தெளிவா யோசிச்சு தெளிவா ஒரு விஷயத்த செய்யுங்க. சரியா? உங்களில் நான் இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்னைக்கு என்னுடைய வலியை நான் சொல்லியிருக்கேன். இந்த வலிகள் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாத வலிகள். ஏன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சின்ன பசங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன பசங்க. டீனேஜ் 18 வயசுங்கிறது ஒரு சின்ன வயசு. இந்த வயசுலயே இந்த மாதிரி ஒரு தவறுகளில் அவங்க ஈடுபடுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வருதுன்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. இது உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி நல்லதாக அமையும். சரியா? தேங்க்யூ. பாய்.